நடிகர் கிங்காங் இப்ப தான் மகள் திருமணம் முடிஞ்சு மறுவாரம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் கூப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமான விருந்து ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த விருந்தை சாப்பிட்டுட்டு திரையுலகத்தை சேர்ந்தவங்க மிரண்டு போயிட்டாங்களாம். ஜூலை 10ஆம் தேதி நடிகர் கிங்காங்கோட மகள் கீர்த்தனாவுக்கும் நவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ஆசைப்பட்ட நபருக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சுது. இதுல சில திரைப்பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்க முடியாதவங்க அதுக்கப்புறம் மணமக்களை வீட்டுல போயிட்டு வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கிங்காங் தான் மகள் திருமணத்துல எக்கச்சக்கமான உணவு வகைகளை ஒரு மிகப்பெரிய விருந்தா குடுத்திருந்தாலும், அது எல்லாமே சைவ உணவுகள் அப்படிங்கிற மாதிரியும், திருமணத்துக்கு வந்தவங்க சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போயிருக்காங்க. இது இல்லாம, இப்ப தான் மகள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அதாவது திருமணம் முடிஞ்சு மறுவீடு வந்ததுக்கு அப்புறம், திரையுலகத்த சேர்ந்தவங்களையும், ஒரு சில நண்பர்களையும் கூப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமான விருந்து ஒண்ணு வச்சிருக்காரு. சொல்லப்போனா, இந்த திருமணத்துல கலந்துக்க முடியாத நெறைய பிரபலங்கள், இந்த ஒரு மறுவீட்டு விருந்துல கலந்துக்கிட்டு, மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு, அவங்க கிஃப்ட்ட குடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்துல வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள், பிரபலங்களுக்கு கிங்காங் ஒரு மிகப்பெரிய ஒரு கறி விருந்து ஒண்ணு குடுத்திருக்கிறாராம். அசைவ உணவுகள்ல எல்லா உணவுகளும் இடம்பெற மாதிரி தான் அந்த பிரம்மாண்டமான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. குறிப்பா நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு விருந்துல கலந்துக்கிட்டு தன்னால முடிஞ்ச ஒரு கிஃப்ட கொடுத்து அதுக்கப்புறம் அந்த விருந்துல சாப்பிட்டுட்டு கிங்காக பாராட்டி போயிருக்காராம். சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு, அசத்திட்டீங்க. திருமணத்துக்கு வந்திருந்தா கூட வெறும் சைவ உணவு மட்டும் தான் சாப்பிட்டுருக்க முடியும். இப்ப எக்கச்சக்கமான வெரைட்டி, எதை சாப்பிடுறதுனே தெரியல. உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பாராட்டிட்டு போயிருக்காரு. அந்த நேரத்துல ஷூட்டிங்ல பிஸியா இருந்ததால என்னால வர முடியல. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காராம். அதுக்கப்புறம் கிங்காங்கோட மகள் கூடயும் மருமகன் கூடயும் போட்டோ எடுத்துக்கிட்டு தான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விருந்து தான் இப்ப கிங்காங்கோட மகள் திருமணம் முடிஞ்சு மறுவாரம் மறுவீட்டு ஃபங்க்ஷன்ல நடந்திருக்குது. மீசை ராஜேந்திரன் உட்பட எக்கச்சக்கமான பிரபலங்கள் இதில் கலந்துக்கிட்டு அந்த விருந்தை சாப்பிட்டுட்டு கிங்காங்க்கு இப்ப பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது சம்பந்தமான வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, கூலி திரைப்படம் ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா ப்ரீ புக்கிங்ல இந்த திரைப்படம் செம மாஸ் காமிச்சு வந்துட்டு இருக்குதாம். குறிப்பா இது வரைக்கும் இந்த திரைப்படம் ப்ரீ புக்கிங்ல எவ்வளவு கலெக்ஷன் எடுத்திருக்குங்கிற மாதிரி அபிஷியலா வெளியிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமா ரசிகர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இயக்குனர். கமலை வைத்து விக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி படத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ரஜினி கூட சேர்வார் அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் லியோ படத்தை இயக்கியிருந்தாரு. அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு வழியா ரஜினி லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில கூலி திரைப்படம் அமைஞ்சது. சன் பிக்சர் தயாரிக்கோட இந்த திரைப்படத்துல அமீர் கான், சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேந்திரான்னு சொல்லி பேன் இந்தியா படமா இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த திரைப்படம் உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆக போகுது. 1000 கோடி ரூபாய் வசூல் செய்யும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துச்சு. சமீபத்துல இந்த படத்துல இடம்பெற்ற மோனிகா பாடலும் செம ஹிட் அடிச்சிருக்குது. பல பேரு ரீல்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ரஜினியோட கூலி திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங் செம மாசம் நடந்து வந்துட்டு இருக்குதாம். இது வரைக்கும் யூஎஸ்ஏல மட்டும் ரஜினியோட கூலி திரைப்படம் ப்ரீ புக்கிங்ல 1.8 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கதாகவும், இன்னும் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாட்களுக்கு மேல இருக்கு. ப்ரீ புக்கிங்கோட வசூல் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளிவந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.